கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எதற்காக இந்த வேதத்தை அறிந்து கொள்ள வேண்டும், இந்த வேதத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த வேதத்தின் ரகசியம் தெரியாமல் ஒரு மனுஷனோட கூட செல்வம் வந்து சேராது. உங்களுக்கு வாழ்க்கையிலே செல்வம் வேண்டும் என்று சொன்னால் இந்த வேதத்தின் சத்தியங்களை நீங்கள் கட்டாயம் புரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும். இயேசு கிறிஸ்து அவர் உபதேசம் பண்ணும் பொழுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பிறகு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று அவர் சொல்லியிருந்தார். ஒரு ராஜ்யம் என்று சொன்னால் அந்த ராஜ்யத்துக்கு உண்டான, அந்த ராஜ்யத்தை கட்டமைக்கும்படியான சட்ட திட்டங்களும் உண்டு. கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்லுவார்கள். ஒரு கான்ஸ்டிடியூஷன் இல்லாமல் ஒரு ராஜ்யம் கட்டப்பட முடியாது. அதுபோலவே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும் என்று சொன்னால் அந்த ராஜ்யத்துக்கு கட்டமைக்கும்படியான சட்ட திட்டங்கள் ஆகிய இந்த வேதத்தை ஒரு மனுஷன் அறிந்திருக்க வேண்டும். கர்த்தர் சொன்ன அந்த வசனத்தினுடைய பொருள் இதுதான். எந்த ஒரு மனுஷன் தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுகிறானோ இந்த வேத புத்தகம் அவருடைய நீதியை பறைசாற்றும். அதனால தான் இந்த வேதத்தை ஒரு மனுஷன் அறிந்து உணர்ந்து கொண்டால் மற்றவை எல்லாம் அவனுக்கு கூட கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். சாலமோன் ராஜாவாய் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது இந்த ராஜ்யத்தை அவன் கட்டி எழுப்பும்படியாய் அவனுக்கு சில ஞானோபதேசங்கள் தேவைப்பட்டது. அந்த ஒரு கான்ஸ்டிடியூஷன் இல்லாமல் ஒரு ராஜ்யம் நிறுவப்பட முடியாது என்பதை சாலமோன் அறிந்திருந்தபடினாலே அந்த ராஜ்யத்துக்கு உண்டான நீதி நியாயங்களை அறிந்து கொள்ள அவன் தேவனிடத்திலே ஞானம் கேட்டான். அந்த ராஜ்யத்துல வேத வாக்கியத்தின்படி ஜனங்களை நியாயம் தீர்க்கும்படிக்கு அல்லது நீதியான வழியிலே ஜனங்களை நடத்தும்படிக்கு அவனுக்கு ஒரு ஞானம் தேவைப்பட்டது. அதனால அந்த ராஜ்யத்தை கட்டமைக்கும்படியான அந்த ஞானத்தின் சட்டம், வேதத்தின் சத்தியங்களை அவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவனிடத்துல போய், ஆண்டவரே, இந்த ஜனங்களை நான் வழிநடத்தும்படிக்கு, நியாயத்திற்கும்படிக்கு எனக்கு ஞானம் வேண்டும் என்று அவன் கேட்டான். கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுக்கும் பொழுது, நீ ஞானத்தை கேட்டாய், அதனால நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி அவர் அவனுக்கு வாக்குப்படினார். நீங்கள் சாலமோன் குறித்து வேதத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் அவனை போல ஐஸ்வர்யங்களிலே, மகிமையிலே, கனத்திலே அப்படிப்பட்டதான ஒரு ராஜா அவனுக்கு முன்னாலே எழும்புவதும் இல்லை, அவனுக்கு பின்னாலே எழும்புவதும் இல்லை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவன் ஞானத்தை கேட்டான். அதனால கூடவே அவனுக்கு செல்வமும் அருளப்பட்டது. இதைத்தான் இயேசு கிறிஸ்து மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே தெளிவாய் சொல்லியிருக்கிறார். முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பிறகு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று அவர் சொல்லியிருந்தார். ஒரு முறை காஞ்சியிலே ஒரு சங்கராச்சாரியார் ஒருவர், சந்திரசேகர சரஸ்வதி என்று ஒரு பெரியவர் ஒருவர் இருந்தார். ஒரு சொற்பொழிவிலே அவர் பேசும்பொழுது, ஹெவன்லி வேர்ட் இஸ் மோர் ப்ரிஷியஸ் தென் கோல்ட் அண்ட் சில்வர் என்று அவர் சொல்லியிருந்தார். நான் இதை எங்கேயோ வாசித்திருக்கிறோமே என்று சொல்லி நான் யோசித்து வேதத்தை ஒரு சமயத்தில் புரட்டி பார்க்கையிலே சங்கீதம் 119 வசனம் 72 அவர் சொன்னது அங்கே இருக்கிறது. அநேகமாயிரம் பொன்வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதம் நல்லது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தின் சத்தியங்களும் ரகசியங்களையும் ஒரு மனுஷன் அறிந்து உணர்ந்து கொள்ளும் பொழுது இந்த உலகத்தினுடைய பொக்கிஷங்களும் தானாய் அவனிடத்துல வந்து சேரும்.
இது ஞானத்துக்கு மாத்திரமே உடைய ஒரு தனி சிறப்பு. வேதத்துல ஞானத்தை பெற்றுக்கொண்ட ஒரு சில புருஷர்களை குறித்து நான் சொல்லுகிறேன். உதாரணத்துக்கு தானியேல், அவன் ஒரு ஞானவானாய் காணப்பட்டான். ஞானம் எங்கே இருக்கிறதோ அங்கே செல்வமும் இருக்கும். அதற்கு ஏற்றபடி தானியேல் ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியிலே ஒரு செல்வந்தனாய் அவன் இருந்தான். நீங்கள் யோசேப்பை எடுத்துக்கொண்டாலும் அவனும் ஞானத்தினால் நிரப்பப்பட்டவன் தான். அந்த ராஜா சொல்லுகிறான், ஞானமும் வேகமான உன்னை போல ஒருவன் வேறொருவன் உண்டோ என்று சொல்லி அவனை அந்த ராஜ்யத்துல அதிகாரியாய் அவன் ஆக்குகிறான். அந்த யோசேப்புக்கும் சகல அதிகாரமும் சகல செல்வமும் வந்து அவனோடு கூட இருந்தது. சாலமோனுக்கும் அவ்வண்ணமாய்த்தான். இது புதிய ஏற்பாட்டுல கூட அது உண்மைதான். ஆவிக்குரிய வரங்களிலே 9 விதமான வரங்கள் அங்கே சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த ஞான வரத்தினுடைய விசேஷம் இதுதான். இந்த ஞான வரம் இல்லாமல் வேதத்தின் சத்தியங்களையும் ரகசியங்களையும் நம்மளால விளங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் ஞானம் ஒரு மனுஷனுக்கு வந்தால் அந்த ஞானம் சில பொருள்களையும் செல்வங்களையும் சேர்த்து அந்த மனுஷனுக்கு அருளி செய்யும். ஏழ்மை என்று சொல்லுகிறதே ஒரு பெரிய ஒரு இருள். ஒரு மனுஷனுக்கு ஏழ்மை இருந்தால் வேத வாக்கியங்களை அவனால் சரிவர கை கொள்ள முடியாமல் போய்விடும். அதே சமயத்துல அநேக ஐஸ்வர்யங்களும் கூட ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்திவிடும். ஆனால் இந்த வேதம் ஒரு மனுஷனுக்கு செல்வத்தை கொடுக்கும் பொழுது அதனுடைய விசுவாச ஜீவியத்துக்கும் பரிசுத்த ஜீவியத்துக்கும் நல்ல ஒரு வாழ்க்கைக்கும் நல்ல ஒரு சாட்சிக்கும் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை அவன் வாழும்படிக்கு ஏற்றதாய் அந்த செல்வம் அவனுக்கு அமைந்துவிடும். அந்த செல்வம் அவனுக்கு அமைந்திருக்கிற அப்படின்னாலே இந்த வறுமை இல்லாமை என்கின்ற இருள் அந்த மனுஷனுக்குள்ளே இருக்காது. அப்படிப்பட்டதான ஒரு போராட்டம் அந்த மனுஷனுக்குள்ளே இருக்காது. மற்ற ஆவிக்குரிய வரங்களோடு கூட ஊழியம் செய்யலாம். ஆனால் சில வேளைகளிலே அந்த ஞானத்துக்கே உரிய அந்த செல்வம் அந்த மனுஷனுக்கு வராமல் போய்விடும். அப்பொழுது அவரையும் அறியாமல் சில வறுமைகள் சில கஷ்டங்கள் அந்த மனுஷனை தாக்கலாம். அதனால்தான் இயேசு கிறிஸ்து அழகாய் சொல்லியிருப்பார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பிறகு இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். அந்த நீதி என்று சொல்லுகிறது அந்த தேவனுடைய ராஜ்யத்தை கட்டமைப்பு என்று சொல்லப்படுகிற இந்த சட்ட திட்டங்கள் சொல்லப்படுகிற அந்த கர்த்தருடைய வசனங்களையே அது காண்பிக்கிறது. அதனால அந்த வேதத்தின் ரகசியங்களை, வேதத்தில் இருக்கிற ஆழமான சத்தியமான ரகசியங்களையும் உணர்ந்து கொண்டு இந்த உலகத்திலே வாழும்போது இந்த ஏழ்மை வறுமை ஆகிய இந்த இருள் நீங்கி கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாய் வாழலாம். இந்த செல்வம் ஒரு மனுஷனுக்கு வரும்பொழுது வேத வாக்கியங்களுக்கு அடிப்படையிலேயே அது தேவனால் அருளப்பட்டிருக்க வேண்டும். வானத்தின் பலகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் நன்மைகளை கர்த்தர் வர்ஷிக்க பண்ணுவார். அந்த வழியாய் ஒரு மனுஷனுக்கு இந்த செல்வம் வர வேண்டும். அப்பொழுதுதான் அந்த செல்வம் அவனை தீட்டுப்படுத்தாமல் ஒரு பரிசுத்த ஜீவத்துக்கு ஏற்ற விதத்துல, விசுவாச ஜீவத்துக்கு ஏற்ற விதத்துல தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழும்படியான ஒரு செல்வமாய் அது இருக்கும். அதை தவிர மனுஷன் வேறு விதமாய் அநியாயங்களை அவன் பின்பற்றி கை கொண்டு அதன் மூலமாய் ஒரு மனுஷன் செல்வத்தை சேர்த்து கொண்டால் அது அவனுக்கு தீமையாய்தான் முடியும். அந்த செல்வத்தினால ஒரு பயனும் இராது. அதனால வேதத்தின் சத்தியங்களையும் ரகசியங்களையும் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அறிந்து கொண்டு கொள்கிறீர்களோ, தேவனுடைய சட்ட திட்டங்களாகிய வார்த்தைகளை எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் விலகிக் கொள்கிறானோ அந்த அளவுக்கு செல்வமும் அவனை வந்து சேர்ந்து கொள்ளும். இதுதான் சாலமோன் அவன் ஞானத்தை கேட்டான், ஆனால் ஞானத்தோடு கூட தேவனுடைய செல்வத்தையும் அவனுக்கு கூட்டி கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.